அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. புரிதலோடு குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு ஒரு அற்புதமான கலை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற பாடல் வரிகள் ஏதோ குழந்தை வளர்ப்பு என்பது தாயின் கையில் மட்டும்தான் என்று கூறுவதாக உள்ளது. உண்மையிலேயே ஒரு குழந்தை நல்ல மனிதனாக வாழவும் வளரவும் உறுதுணையாக இருக்க வேண்டியவர்கள் பெற்றோர். தாயும் தந்தையும் இருவர் கையிலேயும் உள்ளது. மற்றும் உற்றார், உறவினர், கல்வி சூழல், ஆசிரியர், சக தோழர்கள், உடன் வசிப்பவர்கள், அத்துடன் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அந்த பொறுப்பு அதிகமாகவே உள்ளது. ஏன் சினிமா, ஊடகம், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் அனைத்திற்கும் இந்த பொறுப்பு உண்டு அன்பர்களே. இந்த வீடியோக்குள்ளே போகும் முன் ஒரு உண்மை கதை, ஒரு சிறிய கதையை கேட்போம் வாங்க. நான் பெங்களூர்லேருந்து திருச்சிக்கு ட்ரெயினில் வந்துட்டுருக்கிறப்ப ஏன் பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. அந்த லேடி பேசிக்கிட்டே வரப்போ மொபைலில் உள்ள ஒரு குழந்தை ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அதையும் எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ஏக்க உணர்வோடு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போ தான் கேட்டேன் நான், இந்த குழந்தை உங்கள் குழந்தையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், என் குழந்தை தான். என் குழந்தை இப்போ ஊட்டி கான்வெண்ட்டில் 4 வருஷமாக அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து பெங்களூர்லேருந்து எப்படி வரீங்க, உங்கள் குழந்தை எங்கள் கையில் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டு பெங்களூரில் லாயராக இருக்கார், நான் கோயம்புத்தூரில் லாயராக இருக்கேன், என் பையன் ஊட்டி கான்வெண்ட்டில் 2nd ஸ்டாண்டர்டு படிக்கிறான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அப்பா பெங்களூரில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காரு, அம்மா கோயம்புத்தூரில் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க, பையன் ஊட்டியில் 2nd ஸ்டாண்டர்டு கான்வெண்ட்டில் படிக்கிறான். சரி, இதை எப்போ போய் குழந்தையெல்லாம் பார்ப்பீங்கன்னு கேட்டால், நான் முன்னாடி வாரம் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே உள்ளவங்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி வந்தீங்கன்னா குழந்தையோட முகம் மாறி போயிடுது, குழந்தை உங்கள் மேலே பாசத்தை கொண்டு வந்துடுறான், அதனால ஹாஸ்டலில் சரியாக இருக்க மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், அதனால் நீங்கள் மாதம் ஒரு வாட்டி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் பணத்தை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவோம், அவனுக்கு தேவையானதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களே எல்லாம் செஞ்சுருவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், அவன் நல்லா இருக்கான், நல்லா படிக்கிறான், நல்லா ஸ்ட்ரிக்டான இடம், நல்லா பார்த்துக்கிறாங்க குழந்தைய அப்படியெல்லாம் சொன்னாங்க. 4 வருஷமாக அங்கே படிக்கிறான்னாக்கா, அப்படின்னா எல்கேஜி, யூகேஜி, 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட் 4 வருஷமாக அந்த கான்வெண்ட்டில் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லாம் கிடைக்கும் கரெக்டு, ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பாவோட அம்மாவோட பாசம் கிடைக்குமா? பணங்காசு தான் இப்போ பாசமாக போயிட்டு, அம்மாவும் வேலை அப்பாவும் வேலை, என் பிள்ளைய பார்க்க ஆள் இல்லைன்னா நீங்கள் வேலைக்கு போகாமல் நீங்கள் பார்த்துக்கலாமேன்னு ஒரு வார்த்தை நான் கேட்டேன். இல்லை வீட்டில் எங்கேயே வச்சுட்டு நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்கூலில் எங்கேயாவது சேர்த்து விட்டு நீங்கள் பார்த்துக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு, வீட்டில் தான் குழந்தை இருந்தான், வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருந்தேன், ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி அந்த பிள்ளைக்கு பாலில் தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சிடுறாங்க. நாங்கள் வேலையை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்குது. நான் வீட்டில் வச்சுருந்த கேமராவில் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு பாலில் மருந்து கலந்து அந்த குழந்தைய தூங்க வச்சதை நான் பார்த்ததுனால வேலையாளெலாம் நிப்பாட்டிட்டு இந்த பையனை இந்த மாதிரி கான்வெண்ட்டில் சேர்த்து விட்டேன். குழந்தைய பற்றி எங்களுக்கு இப்போ கவலை இல்லை, அவன் நல்லா சேஃப்டியான இடத்துல இருக்கான், அதனால் நல்லா பாதுகாப்பான இடத்துல இருக்கான், அதனால் எங்களுக்கு குழந்தைய பற்றி எந்த கவலையும் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு பெற்றோர்களுடைய அரவணைப்பு கிடைக்கலன்னா நாளைக்கு இந்த குழந்தை அப்பா அம்மாவை எந்த அரவணைப்போடு பார்த்துப்பான்? பெற்றோரை பார்க்காத குழந்தைன்னு சொல்கிறோமே, குழந்தையே பார்க்காத பெற்றோர் இருக்கிறம்போது நாளைக்கு இந்த பெற்றோரை இந்த குழந்தை எந்த அரவணைப்போடு பார்ப்பான்? பிள்ளைகளை அரவணைப்போடு வளர்க்கிற நேரத்தில் நாம் வேலைதான் முக்கியம் என்றும் ஹாஸ்டலிலும் உறவினர்கள் வீட்டிலும் தங்கி படிக்க வைப்பதால் தான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது பாசம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் பெற்றோர்களுக்கு நாம் பிள்ளைகளுக்காகத்தான் உழைக்கிறோம் என்று எண்ணுவது சரிதான், ஆனால் பிள்ளைகளுடைய பாசத்தை சம்பாதிக்க முடியவில்லையே. குழந்தைகள் வளர்ப்பு ஒரு அற்புதமான கலை. உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தூய்மையான குழந்தையாகத்தான் பிறக்கிறது. வளர வளர நன்மையும் தீமையும் சேர்ந்தே வளர்கிறது. ஒரு கட்டத்தில் தீமையில் இன்பம் காண்பவன் தீயவன் என முத்திரை குத்தப்படுகிறான். எல்லா பெற்றோரும் தன் பிள்ளை சிறந்தவனாக வழங்க வேண்டும் என்றுதான் எண்ணுவார்கள். எண்ணுவது மட்டுமல்லாமல் குழந்தையை புரிதலோடு வளர்க்க வேண்டும் அன்பர்களே. அப்பொழுதுதான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்த முடியும். குழந்தை கருவறையில் வளரத் தொடங்கியதிலிருந்தே அதன் வளர்ச்சி தொடங்கிவிடுகிறது. வெறும் உடல் வளர்ச்சி மட்டுமல்ல,
மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி என அனைத்தும் வளரத் தொடங்கும். வெளியில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் குழந்தையை எல்லா வகையிலும் பாதிக்கும் என்ற அடிப்படையை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர்? உணர்ந்திருந்தால் குறைபாடுள்ள குழந்தைகள் பிறக்க சிறிதளவும் வாய்ப்பில்லை. குழந்தை பிறந்து வளரத் தொடங்கும் போதே பெற்றோர், உற்றார் என அனைவருடைய செயல்களையும் உரையாடல்களையும் கவனிக்கத் தொடங்குகிறது. நாம் பேசும் நல்ல வார்த்தைகளை குழந்தை பேசும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். அதே நேரம் நாம் பேசும் தீயவற்றை பேசும்போது கோபம் கொண்டு தண்டிக்கிறோம். அதற்கு நாம் தான் காரணம் என்பதை உணர மறுக்கிறோம். குழந்தைகள் நமது பிரதிபலிப்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் பிள்ளைகளை குறை சொல்வதை விடுத்து நம்மிடம் உள்ள குறைகள் என்ன, அதை எப்படி களைத்தெறிய வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்போம். கஷ்ட நஷ்டத்தை குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்காமல் தன்னுடைய கஷ்டத்தை தன் பிள்ளை படக்கூடாது என நினைக்கும் பெற்றோர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என பிள்ளைகள் இஷ்டப்படும் கஷ்டமான சூழல் இப்பொழுது உருவாகி வருகிறது. பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்வதில்தான் நமக்கு அதிக கவனம் உள்ளதே தவிர நமது ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க தவற விடுகிறோம். அதனால்தான் பிள்ளைகளின் கவனிப்பின்றி ஒதுக்கப்பட்ட பெற்றோராக ஆக்கப்படுகிறோம். போட்டி நிறைந்த உலகம். அவர்களோடு நீயும் ஓட வேண்டும் என சொல்லி வளர்க்கும் நாம், உடன் ஓடுகிறவன் இடறி விழுந்தால் பதறி சென்று உதவும் இரக்க சிந்தனையும் நல்ல பண்புகளையும் சொல்லி வளர்க்க தவறிவிடுகிறோம். குழந்தைகளுக்காகத்தான் நான் வாழ்கிறேன் என நாடு நாடாக, ஊர் ஊராக ஓடி திரிந்து பணத்தையும் வசதி வாய்ப்புகளையும் தருவதை விட உங்களின் பொன்னான நேரத்தை அவர்களுக்காக தாருங்கள். அந்த நேரத்தை தர மறுப்பதால்தான் இன்று பல பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு பாசத்தை கூட பணமாக தருகிறார்கள். பணத்தை சேர்ப்பதை விட அவர்களுக்கு நேரத்தை செலவழிப்பது கால சிறந்தது. பறவை இனங்களில் கழுகு தன் குஞ்சுகளுக்கு ஆரம்பத்தில் இன்பத்தையும் வளர வளர இன்னல்களையும் சவால்களையும் தந்து வளர்க்குமாம். அந்த கழுகு போன்ற பெற்றோராக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் அன்பர்களே. குழந்தைகளோடு அதிகம் உரையாடுங்கள். கேள்விகளை கேட்டு முடிவுகளை அவர்கள் கையில் விடுங்கள். நல்ல தீர்வு நிச்சயம் கிடைக்கும். சமுதாயத்தின் அடிப்படையான அங்கம் குடும்பம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். நாட்டின் மிக பெரிய முதலீடே மனித வள மேம்பாட்டில்தான் இருக்க வேண்டும். அந்த முதலீடு மட்டுமே காலத்தையும் கடந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரே முதலீடு. தினந்தோறும் முடியாவிட்டாலும் வாரம் ஒரு நாளாவது பிள்ளைகளுக்காக செலவு செய்வது, குடும்பமாக அமர்ந்து உண்பது, பிள்ளைகளோடு இணைந்து புத்தகங்களை வாசிப்பது, குடும்பத்தோடு வெளியிடங்களுக்கு செல்வது, அவர்களை கூர்ந்து கவனிப்பது, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது, அவர்களோடு ஆலோசிப்பது, இவை அனைத்தும் குழந்தைகளை தனிமைப்படுத்துவதை தடுக்கும் சாத்தியக்கூறுகளாகும் அன்பர்களே. எதையும் செய்யலாம், கேள்வி கேட்க யாரும் இல்லை என்ற நினைப்பை வளர்ப்பதை விட நம்மை நல்வழிப்படுத்த குடும்பம் இருக்கிறது என்ற உந்து சக்தியை குழந்தைகளுக்கு தருவது பெற்றோர்களின் கடமை அல்லவா? இதையெல்லாம் நாம் செய்யாமல் விடுவதால்தான், வேலை வேலை என்று வேலையை பிடித்து கொண்டு அழைவதால்தான் ஓய்வெடுக்கும் நேரத்தில் பிள்ளைகள் நம்மளை கவனிப்பது இல்லை அன்பர்களே. குழந்தை வளர்ப்பில் வெற்றி என்பது அனைத்து திறமைகளிலும் படிப்பிலும் சிறந்து விளங்கும் குழந்தைகளை உருவாக்குவது அல்ல. இரக்கம், கருணை, ஏற்றத்தாழ்வு, பாராத அன்பு, உதவுகின்ற மனப்பான்மை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் என அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கிய குழந்தையாக வளர்ப்பது அவசியம் அன்பர்களே. அடிப்படை பண்புகளிலும் நல்ல குணங்களிலும் தற்காலிகமான குளறுபடி ஏற்பட வாய்ப்புள்ளது. அனைத்தையும் முறியடித்து மீண்டு வருகின்ற குழந்தைகளை உருவாக்குவதுதான் வெற்றிகரமான குழந்தை வளர்ப்பில் சேரும் அன்பர்களே. இந்த வெற்றி சாதாரணமாக கிடைத்து விடாது. இயல்பாகவே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே எண்ண அளவிலும் உணர் அளவிலும் ஒரு பிணைப்பு தொடர்பு இருக்க வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் இந்த இணைப்பு 14 வயது வரை செயல்பட்டு கொண்டே இருந்தால் அந்த பெற்றோர் நல்ல பெற்றோர். 14 வயது வரை இந்த பிணைப்பு சரியாக இருந்திருந்தால், எப்போதும் செயல்படும் நிலையில் இருந்தால், பிள்ளைகள் தவறான பாதைக்கு சென்றாலும் பிற்காலத்தில் சான்றோர்களாக மாறுவார்கள். அதே நேரத்தில் வெற்றிகரமான குழந்தை வளர்ப்பு என்பது பெற்றோர்களிடம் மட்டுமே என்று கூறிவிட முடியாது. 80% பெற்றோரிடமும் 10% சமுதாயத்திடமும் 10% அந்த குழந்தையிடமும் உள்ளது என்பதை அனைவருமே புரிந்து கொண்டு செயல்பட்டால் ஒவ்வொரு குழந்தையும் நல்ல பண்புகளையும் திறமைகளையும்
பெற்று மிளிர்வார்கள் என்பது உறுதி. குழந்தை பிறந்தது முதல் 7 வயது வரை உணர்வாலும் உடலாலும் தாயுடன் பிணைந்திருப்பார்கள். பிறகு 8 வயது முதல் 14 வயது வரை கவனம் முழுவதும் தந்தையின் பக்கம் திரும்பும். தன் தேவை அனைத்தையும் தந்தை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். இந்த 14 வயதில் அன்பு உணர்வும் தாய்மை உணர்வும் அவர்களுக்கு கிடைக்காவிட்டால் அந்த பிள்ளைகளின் எண்ண அலைகள் வேறு பக்கம் திசை திருப்பும். எங்கே அன்பும் கொண்டாட்டமும் அங்கீகாரமும் அரவணைப்பும் தோழமையும் இருக்கிறதோ அங்கே குழந்தைகள் சிறந்த மனிதர்களாக உருவாகிறார்கள். பிள்ளைகள் பள்ளியை விட குடும்பத்துடன் தான் அதிக நேரம் செலவிடுகிறார்கள். அப்படி இருக்க அந்த வீடும் குடும்பமும் பள்ளிக்கூடமாக இருந்தால் நிச்சயம் பிள்ளைகள் வெற்றியாளர்களாக புகழ் பெற்றவர்களாக உருவாவது நிச்சயம். குடும்பம் அருள் பிரகாசிக்கும் தெய்வீக ஆலயம், மகிழ்ச்சி நிறைந்த ஆனந்த நிலையம். இல்லறம் என்பது கதம்பம் என்ற பூ மாலை, பெரியோர் இருப்பிடம், பழமையை கற்றுத்தரும் கல்விக்கூடம், அனுபவம் என்ற ஞானம் நிறைந்த பல்கலைக்கழகம் குடும்பம். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.